ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அதுவும் பேய் கதை சொல்லட்டுமா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது எப்பப்பெல்லாம் நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் வரும் சார். சொல்லட்டுமா? வாங்க. My room had no mirror, but my reflection followed me everywhere. தீபக்னு ஒரு பையன் சென்னையில் இருக்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அவன் ஒரு ஓல்டு ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டு மீடியமான ரெண்ட்டு, நல்லா பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஹாஸ்டலில் இருக்க ஒரு ரூமில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. எந்த ஒரு ரூம்லேயுமே அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கிடையாது. பட் ஒரே ஒரு ரூமில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. என்ன ரூல்னால், அங்கே எங்கேயுமே மிரரை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, கண்ணாடியை உபயோகப்படுத்தக்கூடாது, கண்ணாடியை செவுத்தில் அடிக்கக்கூடாது, கண்ணாடியை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூம் நம்பர் என்னன்னா 212. அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வார்டன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த ரூமில் கண்ணாடி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் சிரித்தான். இது என்ன நான்சென்ஸ் மாதிரி இருக்குது, பேயை வச்சு நம்மக்கிட்டே பயம் காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு சிரித்தான். அதை இக்னோர் பண்ணிட்டான். அஃப்கோர்ஸ் நம்மளாக இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் டே தீபக் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கப்போ பாத்ரூமில் மிரர் இல்லை. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி முற்றியும் பார்த்தான். பக்கத்தில் ஒரு விண்டோ இருந்துச்சு. அந்த விண்டோவில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பல்லு விளக்கலாம்னு அது பக்கத்தில் போனான். அப்போது நல்லா தூக்க கலக்கத்தில் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பல்லு விளக்கிட்டு இருக்கான். பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அந்த ரிஃப்ளெக்ஷன் தீபக் மாதிரி இல்லை. தீபக் நார்மலாக தான் பல்லு விளக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் அவனை பார்த்து சிரிச்சுது. இவனுக்கு தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி யோசிக்கும் போது அந்த ரிஃப்ளெக்ஷனே காணாமல் போயிடுச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒன்றுமே புரியல. சடனாக நார்மல் ஆகிறான். நார்மல் ஆனதுக்கப்புறம் ஓகே இது பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலேஜுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தான். காலேஜுக்கு போகிற வழி எல்லாமே இதை பற்றியே நினச்சிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவனுக்கு புரிய வருது, இதை நான் இமேஜின் தான் பண்ணியிருக்கேன், இது உண்மை கிடையாது, இது பிரம்ம தான் அப்படின்னு. திரும்ப ஈவினிங் அதே ரூமுக்கு திரும்ப வரான். இப்போது அவன் ஃபோனில் அவனோட ஃபேஸை ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறான். அவன் முகம் தெரியலை. அவன் லேப்டாப்பில் அவன் ஃபேஸை ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறான். அவன் முகம் தெரியல. இது அது ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்க பொருள் மூலிமா அவன் ரிஃப்ளெக்ஷன் அவன் முகத்தை பார்க்குறான். ஆனால் அவன் முகம் தெரியல. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் நினைக்கிறான், இது கண்டிப்பாக பேயாக இருக்காது, என்னோடய பிரம்மையாக தான் இருக்கும், மேபி இது புது இடம் அப்படிங்கன்னா எனக்கு கொஞ்சம் செட் ஆக டைம் ஆகுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவன் பாட்டுக்கு கற்பனை பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு மேலே வரான். தீபக்குக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணுவான். நைட் அவன் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த ரிஃப்ளெக்ஷன் பக்கத்தில் போகிறான். இந்த ரிஃப்ளெக்ஷன் பக்கத்தில் போயிட்டு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு, அந்த ரிஃப்ளெக்ஷனில் தெரிஞ்சது தீபக் இல்லை. இப்போது அந்த ரிஃப்ளெக்ஷனை தெரிஞ்ச முகத்திலிருந்து கண்ணில் இரத்த கண்ணீர் வருது. அதை பார்த்த உடனே தீபக்கு செம பயம் வந்துச்சு. அந்த பயத்தில் அவனுக்கு நல்லா புரியுது, இது கண்டிப்பாக நான் கிடையாது, இவ்வளோ நடந்தது பிரம்ம கிடையாது, இது எல்லாமே ஒரு பேயோட செயல்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரியுது. அங்கிருந்து ஓடி போகிறான்.
ஓடி போய் வார்டனை போய் சந்திக்கிறான். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இதை பற்றி எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அவருக்கு சரியான ஷாக். அவர் பயங்கரமாக திட்டுறாரு. நீ 212 தானே இருக்க, நான் தான் தெளிவாக சொன்னல, அங்கே வந்து மிரரை இன்ஸ்டால் பண்ணாத, அங்கே எந்த ஒரு மிரரும் வைக்காதுன்னு தெளிவாக சொன்னல, அதை மீறி எதுக்காக வச்சேன்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக திட்டார். தீபக் சொல்கிறான், இல்லை சார், நான் எதுவுமே பண்ணலை, நான் எதுவுமே மிரரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலை, அந்த விண்டோவில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக தான் நான் வந்து பல் தேய்ச்சேன், அந்த விண்டோவில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக தான் நான் வந்து மூஞ்சி கழுவுன எல்லாமே பண்ணேன், ஆனால் அதுக்கே எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட தீபக் சொல்கிறான். அப்போ தான் வார்டனுக்கே புரியுது, இங்கே மிரர் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னு. அப்போ வார்டன் தீபக் கிட்ட சொல்கிறாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்போ இருக்கிற அதே ரூம் 212 ஒரு பையன் தற்கொலை பண்ணி இறந்து போனான். அந்த பையனோட நாக்கு வெளியே வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த பையனோட ரத்தம் செவுத்தில் இந்த மிரர் மேலே ஃபுல்லாக ஆகி இருந்துச்சு. இது போலீஸ் வந்து பார்த்த உடனே செம்ம ஷாக். அந்த தற்கொலை பண்ணியிருந்த அந்த பையனை பார்த்து ஷாக் ஆகலை, அந்த தற்கொலை பண்ணியிருந்த பையனோட முகம் வந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனால் அன்னைக்கு தெரிஞ்சது அந்த பையனோட முகமே இல்லை, வேற ஒருத்தரோட முகம்தான் தெரிஞ்சது. அந்த பையன் உண்மையாகவே தற்கொலை பண்ணியிருந்தானா, இல்லை இது எல்லாம் பேய் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தீபக்கு சரியான ஷாக், ரொம்ப பயந்து போனான். அன்றைக்கி நைட்டே அந்த ஹாஸ்டல் விட்டு எங்கேயாவது ஓடி போயின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வரும்போது லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். லிஃப்ட்டுக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது, பெரிய கண்ணாடி இருக்குது. தீபக் நார்மலாக தான் இருக்கான். அந்த கண்ணாடி தீபக்கை பார்த்து சிரிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். கரண்ட்டு டக்குன்னு ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆனவுடனே அங்கே எல்லாமே இருட்டிடுது. திடீர்னு பார்த்தா அங்கே யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. ஆகுது, இவன் இல்லை, தீபக்கை காணோம். வேற ஒரு பர்சன் லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க. தீபக் கத்துறான், நல்லா கத்துறான், ரொம்ப கத்துறான். ஆனால் இவனோட சவுண்டு கேட்கவே இல்லை. ஏன்னா தீபக் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தீபக் தூக்கத்திலிருந்து முழிச்சிட்டான். சாரி மக்களே, இட் ஜஸ்ட் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான், இது ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். சும்மா வந்து இப்படி ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இப்படியெல்லாம் ஒன்றுமே அது நடக்காது, இதெல்லாம் வந்து இமேஜினரி ஸ்டோரி தான். ஸோ அவன் தூக்கத்துலேருந்து முழிச்சதுக்கப்புறம் அவன் பெட்லேயே வந்து யூரின் போயிட்டான். அது போய் வாஷ் பண்ணிட்டு அவன் குளிச்சுட்டு, அவன் ஹாஸ்டலெல்லாம் படிக்கல, அவன் நார்மலான ஒரு பர்சன் தான். ஸோ இது வந்து இந்த கதை எடுத்துன்னு முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்து பயப்பட சொல்லுங்கள். கடைசியில் பயப்பட மாட்டாங்க, என்னை தான் திட்டுவாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டாடா.